வணக்கம். வெல்கம் டு அம்மா ஐஏஎஸ் அகாடமி. சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசின் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள பிரமாண பத்திரத்தில் கூறியுள்ள இந்த தகவல் மிக முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்காக மாறியிருக்கு. இது சம்பந்தமாக பல மத்திய மாநில தேர்வுகளில் இது சம்பந்தமான கேள்விகள் இடம்பெற்றுள்ளது. ஸோ அது என்னன்னு சொல்லி விளக்கமாக பார்க்கலாம். 2013 சுப்ரீம் கோர்ட் ஒரு அதிரடியான தீர்ப்பை வெளியிட்டாங்க. அந்த தீர்ப்பில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏதேனும் ஒரு அரசியல்வாதி பொலிட்டிஷியன் கிரிமினல் கேசஸில் கன்விக்டடாக ஆனால் குற்றவியல் வழக்குகளில் தண்டனை பெறும்போது அவர்கள் குற்றவாளியாக மாறும் பட்சத்தில் குறைந்தது 2 ஆண்டுகள் மினிமம் 2 இயர்ஸ் அவங்களுக்கு அந்த குற்றவியல் வழக்கிலிருந்து தண்டனை கிடைக்கும் பட்சத்தில் அவங்க தங்களோட பதவியிலிருந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் தகுதி நீக்கம் ஆயிடுவாங்க. ஏதேனும் ஒரு எம்பி அல்லது எம்எல்ஏக்கள் ஏதேனும் ஒரு குற்றவியல் வழக்கில் தண்டனை 2 ஆண்டுகள் பெறும்போது அவர்கள் தாங்கள் வகிக்கும் எம்பி அல்லது எம்எல்ஏ பதவியை உடனடியாக இழப்பர், டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த சிறை தண்டனை பெற்று விடுதலையான முதல் நாளிலிருந்து அடுத்த 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட தடை என்ற ஒரு தீர்ப்பையும் உச்சநீதிமன்றம் வெளியிட்டாங்க. மிக தெளிவானது. ஒரு எம்எல்ஏவோ அல்லது ஒரு எம்பியோ, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டோ அல்லது எம்எல்ஏவோ இருக்கிற பட்சத்தில் அவங்க மேலே ஏதாவது ஒரு குற்றவியல் வழக்கு இருந்தோ அல்லது பதியப்பட்டோ அந்த குற்றவியல் வழக்குகளில் அவங்களுக்கு குறைந்தபட்சம் 2 ஆண்டு சிறை தண்டனை கிடைச்சா, அல்லது அதிகபட்சம் எவ்வளோ நாள் இருக்கலாம், குறைஞ்சபட்சம் 2 ஆண்டுகள் கிடைக்கும் பட்சத்தில் அவங்க உடனடியாக தங்களோட பதவியை இழப்பாங்க. ஸோ அதோட கூடுதலாக சிறை தண்டனை 2 ஆண்டுகளோ 3 ஆண்டுகளோ கழித்து அவர்கள் விடுதலையாகும் நாளிலிருந்து அடுத்த 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட தடை என்ற ஒரு தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் 2013 வெளியிட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு அட்வொகேட் சுப்ரீம் கோர்ட்டில் இன்னொரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சு, இது இந்த 6 வருட பேன், 6 இயர் பேனுங்கிறது போதுமானதாக இல்லை, லைஃப் பேன் பண்ணணும், வாழ்நாள் தடை விதிக்க வேண்டும். குற்றவியல் வழக்குகளை தண்டனை பெறும் மக்கள் பிரதிநிதிகள், எம்எல்ஏவோ அல்லது எம்பியோகவோ இருந்தால் அவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாழ்நாள் தடை விதிக்க வேண்டும் என்று மூத்த வழக்கறிஞர் ஒருவர் வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. ஸோ இது சம்பந்தமாக உச்சநீதிமன்றமானது மத்திய அரசு மற்றும் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் விளக்கம் கேட்டிருந்தது. ஸோ தற்போது மத்திய அரசின் சார்பாக தங்களுடைய பதில் மனுவை பிரமாண பத்திரமாக தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே பல்வேறு ஆலோசனைகளுக்கு பிறகு தான் இந்த 6 ஆண்டு சிறை தண்டனை என்பது இந்திய அரசியலமைப்பின் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. ஸோ இந்த லைஃப் பேன், வாழ்நாள் தடை அப்படிங்கிறது ரொம்ப கடினமான, ரொம்ப அதிகப்படியான தேவையற்ற ஒன்று. அதனால் இந்த 6 ஆண்டு தண்டனையே போதுமானது, வாழ்நாள் தடை தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் கேட்ட விளக்கத்தில் மத்திய அரசு தன்னுடைய பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளது. ஸோ இதில் நமக்கு என்ன முக்கியமானதுன்னா, ஏற்கனவே பல மத்திய மாநில தேர்வுகளில் கேட்கப்பட்ட விஷயம் என்னென்னா, குற்றவியல் வழக்குகள் பதியப்பட்டு அதன் மூலமாக தண்டனை பெற்ற மக்கள் பிரதிநிதிகள், எம்பி ஆர் எம்எல்ஏ என்னென்னா 2 ஆண்டுகள் குறைந்தபட்சம் தண்டனை பெற்றால் அவங்களுடைய பதவி உடனடியாக இழப்பார்கள். அது முதற்கொண்டு அவர்கள் 6 ஆண்டு சிறையில் 6 ஆண்டு தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்படும் அப்படிங்கிற பாயிண்ட்லாம் இம்பார்ட்டன்ட். இது பல வடிவங்களில் ப்ரீவியஸ் பல எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க.